வணக்கம் எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். குவைத்தில் ரமலான் 2வது நாள் துவங்கியிருக்கிறது. குவைத்தில் சனிக்கிழமை ரமலான் முதல் நாள் பிரதியிடம் கண்காணிப்பு குழு அறிவித்த நிலையில் பீரங்கி முழக்கத்துடன் பாரம்பரிய முறைப்படி நாட்டு மக்களுக்கு ரமலான் துவங்கியதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர். இந்த முறை ஓமான் உட்பட அனைத்து வளைகுடா நாடுகளிலும் ரமலான் முதல் நாள் சனிக்கிழமை கடைப்பிடிக்கப்பட்டு வருவது கூடுதல் சிறப்பு. எமது செய்திகளை நாளாந்தம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் எமது தாயகவாழ் உறவுகளுக்கும் இந்திய வாழ் உறவுகளுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமையடைகின்றோம். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் வரையில் பலத்த காயமடைந்தனர் மற்றும் ரோந்து வாகனம் ஒன்றும் தீப்பிடித்திருக்கிறது. குவைத்தின் மிஸ்டர் பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகின்றது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் மூச்சு திணறல், வெப்பச்சோர்வு ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டனர். பல தீயணைப்பு நிலையங்களிலிருந்தும் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு தீயை கட்டுப்படுத்தியதாக அறிய முடிகின்றது. ஹவாலி பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. மிஸ்டர் தீ விபத்திலும் 7 பேரும், ஹவாலி தீ விபத்தில் ஒருவரும் காயமுற்றுள்ளனர். குவைத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நொடிப்பொழுதில் வாகனத்தை திருடும் கணவன், மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத் முழுவதும் வாகன திருட்டுகளில் ஈடுபட்ட நிபுணத்துவம் பெற்ற 2 பேர் கும்பலை குவைத்தில் இருக்கும் உள்துறை அமைச்சு கைது செய்யும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்கள் இருவரும் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி வாகன திருட்டில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்றும் இருவரும் நாட்டின் குடிமக்கள் ஆவார்கள். இவர்கள் வாகனங்களை திருடி சிறிது நேரம் அவற்றை பயன்படுத்தியவாறு ஓட்டிச் சென்று அதன் உள்ளே இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை திருடிவிட்டு நாட்டில் இருக்கும் பல பகுதிகளில் திருடிய வாகனங்களை கைவிட்டும் சென்றுள்ளனர். இவர்கள் 22 திருட்டுக்களை மேற்கொண்டதாக முதல் கட்டமாக ஒப்புக்கொண்டனர். அதிகாரிகள் பல்வேறு திருடப்பட்ட பொருட்களுடன் 15 திருடப்பட்ட வாகனங்களையும் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மீட்டனர். இவர்கள் கூடுதல் சட்ட நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான செய்திகள் அந்த வீடியோ பதிவுகளை பார்வையிட விரும்பி நமது வாட்ஸ்அப் வலைத்தளத்தில் போட்டிருக்கின்றோம், சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் லிங்கானது எமது கமெண்டில் இருக்கின்றது, பாருங்கள். அடுத்தபடியாக வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சாங்கம் குவைத் மண்டலம் நேற்றைய தினம் மாபெரும் இப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். இடம் பொலிவுட் உணவகம். மாலை 4:45 மணி தொடக்கம் இவை இடம்பெற்றிருந்தது. நிகழ்ச்சியின் ஏற்பாடு வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சாங்கம், வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சாங்கம் அறக்கட்டளை குவைத். குவைத் அமைப்பின் பிரதிநிதிகள் நேரில் அழைப்பும் கொடுக்கப்பட்டு நேர்த்தியான முறையில் இடம்பெற்றிருந்தது. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல அறக்கட்டளை சமய நல்லிணக்க இப்தார் நிகழ்வு. குறிப்பாக இப்தார் நிகழ்வில் மண்டல தலைவர் நஃபீல் காசிம் அவர்கள் தலைமையில் குவைத் சிட்டி பொலிவுட் உணவகத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்றிருந்தது. அகிலக திமுக குவைத் பொறுப்பாளர் சிதம்பரம் தியாகராஜன் அவர்களும் அதிமுக அவைத்தலைவர் அக்பர் அவர்களும் முன்னிலை வகித்தனர். பல்வேறு குவைத்தில் இருக்கும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக ஹைதர் அலி அவர்களும், வளைகுடா வள்ளல் ஹைதர் அலி அவர்களும், கைதர் குழுமம் ஹார்கோர் ராவல்ஸ் உம்ரா சர்வீஸ் நிறுவனரும் கலந்து கொண்டார். செய்தி அஸ்பர் மண்டல செயலாளர், தகவல் தொழில்நுட்ப அணி, குவைத் மண்டலம். புனித ரமலான் மாதத்திற்கு முன்பாக உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்காதவாறு அதிகாரிகள் விசேட கண்காணிப்பை பொதுவாக நடைமுறையாக இருக்கிறது. இந்த முறை சமூக அமைச்சரே நேரடியாக கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத் தமிழக வெற்றி கழகத்தோடு எங்களோடு பயணிக்க வந்த யசீர் ஹுசேன், அப்துல் ஹுத்தோஸ் மற்றும் யஹவர் சாதிக் ஆகிய நபர்கள் கட்சியின் விதிமுறைகளுக்கு மீறி செயல்பட்ட காரணத்தினால் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியிருக்கின்றோம் என்று தமிழக வெற்றி கழகம் குவைத் மண்டலம் சார்பாக விசேட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. குவைத் நாட்டில் கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா அகிலக அணி குவைத் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
குவைத்தில் இருக்கும் தமிழ் அமைப்புகளின் பிரதிகளும் கூட்டணி கட்சி நண்பர்களும் அமைப்பின் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருமளவில் கலந்து கொண்டு கழகத் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நன்றி உறவுகளே. இன்னுமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம். இன்று இஃப்தார் நிகழ்வுகள், நோன்பு திறப்பு நிகழ்வுகள் என்ன நேரம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? தாயகவாழ் உறவுகளை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.